காப்பாற்ற முன் வர வேண்டும். 3வது வசனம். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் அனுப்புறேன். அப்ப இந்த சமூகம், இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்தது, தீயது, மாசுபடு, ரொம்ப மாசு, எவ்வளோ அக்கிரமங்கள், எவ்வளவு பாவங்கள், ஒவ்வொரு நாளுக்கு நாள் திணுசா தவறுகள், தீமைகள் கூடிக்கிட்டே இருக்குது. அப்படித்தானே? எப்படி எப்படிலாமோ நடக்குது. செய்தித்தாளை பார்த்தா ஏகப்பட்டது. அப்போ ஓநாய்கள் இன்று கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் ஆட்டுக்குட்டிகளாக சாந்தமாக அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். தாவீது, கோலியாத் பாருங்கள், தாவீது ஒரு ஆடு போல இருந்தார். ஆனால் கோலியாத் எவ்வளோ பெரிய மாமிச மலை, பெரிய வீரன். ஆனால் அவர் போரில் ஜெயிச்சுட்டார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 54 வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்கலாம். அப்போ சின்ன பையன் தாவீது, அவ்வளோ பெரிய. அதே போல் காந்தியடிகள், ஆங்கிலேயர்கள் எவ்வளோ பெரியவர், படைக்கலங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அமைதியான வழியின் மூலமாக ஆடு போன்று சாந்தமாக காந்தியடிகள் இருந்து அவர்களை எதிர்த்து போராடி விடுதலை பெற்று தந்தார். அப்போ இந்த கச்சடா, சாக்கடை, அசுத்தம், ஓநாய்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில், இந்த உலகத்தில் நமது நற்செய்தி பணி ஆடு போல இருந்து நாம் அதை களை எடுக்க வேண்டும். இன்று களை எடுக்கக்கூடிய பணி நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா கடைகள்லையும், எல்லா வியாபாரங்களையும் மனுஷர்கள் ஏமாத்துறாங்க. மனுஷர்களுடைய உறவுகளையும் ஏமாத்து, போலியான உறவுகள் தான், பொருட்களும் போலி தான், எல்லாம் ஏமாத்துகளை வியாபாரம் பண்ணுறது எல்லாம் பொய். அப்போ ஓநாய்கள். அப்போ இன்னைக்கு தேவையான பணி, நாம் ஆடு போல மாறி அதை களை எடுக்க வேண்டும். இந்த களை எடுக்கக்கூடிய பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். தீங்கு மிகுதியாக இருக்கிறது, நீ அதையோ எதிர்த்து போராடி அதை வெற்றி கொள், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 18, 19. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசருக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது.